உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடு பதிவிடுகிறோம். மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கலா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தமிழ் பொட்டுத்தாலி உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு பெற்றோர்களோட சம்மதத்தோட தன்னுடைய முதல் திருமணத்தை வந்துட்டு தன்னுடைய சொந்த அத்தை பையனை தான் திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் தன்னுடைய கணவர் வந்துட்டு மது பழக்கத்துக்கு அடிமையாகி தான் கூட அன்பாக இல்லாமல் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு இவங்களையும் ரொம்பவே சந்தேகப்பட்டு அடித்து கொடுமைப்படுத்தினதுனால இந்த மணமகள் வந்துட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சு இவங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் தான் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்களோட முன்னிலைமையில் உட்காந்து பேசி இவங்க வந்துட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு விலகி வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட முதல் திருமணத்திலேருந்து விவாகரத்து ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு மறு திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமண வாழ்க்கையவே ரொம்ப வெறுத்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா கூட தான் தன்னுடைய குழந்தைங்க கூட இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் தன்னுடைய பொண்ணுடைய எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இவங்க மறு திருமண வரனுக்கு இன்றைக்கி மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு 2 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நகை, பணம், காரு, பங்களான்ட்டு வசதிக்கெலாம் கொஞ்சம் கூட பஞ்சமே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு இவங்களுக்கு வசதியான ஃபேமிலியாக சேர்ந்தவங்க தான். தனக்குன்னு மறுவாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் ரொம்பவே அன்பாக அரவணைப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு தன்னுடைய கேஸ்ட்லேயே மணமகன் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு 45 வயதுலேருந்து கிட்டத்தட்ட 55 வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான ஆண் துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 9 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி மணமகனும் நல்ல ஒரு கலராக ஸ்மார்ட்டான மணமகன் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெருசாக படிப்பறிவு இல்லை அப்படிங்கிறதுனால தன்னை மாதிரியே படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேலை வெட்டிக்கலாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மணமகனாக இருந்தால் ஃபினான்சியல் சப்போர்ட் வந்துட்டு பெண் வீட்டார் சைட்லேருந்து முழுக்க பார்த்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நகை மட்டுமே சுமார் வந்துட்டு 80 சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கையிருப்பு பணமும் நிறையாவே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு பெருசாக ஜாதி வேதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது. ஆனால் தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு குறிப்பாக மது பழக்கம் இல்லாத ஒரு நல்ல ஆண்மகனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு கடலூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபாரின்லேயே தன்னுடைய கணவர் கூட செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அசையும் மற்றும் அசையா பூர்வீக சொத்து வந்துட்டு கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால எல்லாமே இவங்களுடைய சொந்த பேரில் தான் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்கிறதுனால கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய அப்பாவை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு தான் கூடவே வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு கடலூர் பகுதியில் இருக்கிறதுனால மணமகன் வந்துட்டு நியர்பையில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் உடனடியாக வீட்டில் நேர்லேயே சந்தித்து பேசிக்கலாம். அப்படி எந்த
எந்த ஒரு வெளியூராக இருந்தாலும் பரவாயில்ல, மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்பு கொண்டு நேர்லேயே உட்காந்து மற்ற வரதட்சணை எல்லா சம்பிரதாயமும் நேரடியாகவே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ஃபோட்டோவை மட்டும் ப்ரைவசி காரணமாக தான் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நிஷாந்தி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஊராளி கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி, அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை. தன்னுடைய அப்பாவுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை வந்துட்டு முன்னெடுத்து இவங்க வந்துட்டு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது மூலியமாக இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் வர்றதுனால இவங்க பெரிய லெவலில் எடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டிங் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய அப்பாவுக்கு வந்துட்டு வயசாயிட்டதுனால இந்த மணமகள் தான் இப்போதைக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் மணமாக இருந்தாலும் ஓகே, இல்லை மறுமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு இவங்களை விட்டுட்டு போயிட்டதுனால இன்றைக்கி தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. முதல் திருமண வாழ்க்கையை வந்துட்டு இழந்துட்டு இன்றைக்கி தனிமையில் எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தன்னுடைய பெற்றோர்களோட சப்போர்ட்டோட மட்டும் இன்றைக்கி வாழ்கிற அந்த மணமகளுக்கு நல்ல துணை கிடைச்சா அடுத்த மூத்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதகம் வந்துட்டு சுத்த ஜாதகம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, குழந்தைங்க கம்பல்சரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இவங்களுக்கு இவங்களுடைய கேஸ்ட்லேயே மணமகன் கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்காத பட்சத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, வயது வந்துட்டு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி மணமகன் சைட்லேருந்து பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக குடிப்பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதும். குறிப்பாக வேலை படிப்பு பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸை வந்துட்டு தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி நடத்தக்கூடிய அளவுக்கு திறமைசாலியாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு 2-3 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கிறதுனால தன்னுடைய அம்மா கூட சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு திண்டுக்கல் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பரமேஸ்வரி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 46 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாவிதர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி, பூரட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு ஏழை மணமகன் தான். அதனால் தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரியான தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏழை மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சென்னையை சேர்ந்த மணமகள் தான். இப்போதைக்கு வாடகை வீட்டில் தான் இவங்க தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பெருசாக வசதி வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது. மணமகன் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு வேலைக்கு போய் தன்னை மாரி ஒரு 10 to 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா அடுத்த மூத்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அனுப்பிச்சி விட்டு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.